காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோ முடுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் என்னும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமம் வரும் ஆச்சரிய விளலனும் குலை என்று ஏம்பு பாதகனுமாம் எழுவரும் அவர் குற்ற உறவான பேர்களும் எனைப்பட்டிராதிருக்க அருள் செய்வானார் ராமலிங்க சாமிகள். காம உட்பகைவன் சொன்னார். அது உட்பகை. வெளியில் பேசலாம், வெளியில் நெற்றியில் நீர் இருக்கும், உத்திராட்ச கொட்டை இருக்கும், காவி உடைகள் அழிந்திருப்பான். ஆனால் அவனை உட்பகையாகிய காம வஞ்சிக்கும். அவனை காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோ முழுமூடனார் ராமலிங்கசாமி வேண்டுகோள். தலைவனை கேட்கிறார், சுப்பிரமணியரை கேட்கிறார். உட்பகைவன் நம்மை வஞ்சிக்கக்கூடிய வல்லவன் உட்பகைவன் காமன். காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும். இந்த கோபம் என்ன செய்யும், காமம் என்ன செய்யும், உள்ளே வெளியில் ஆடம்பரமான காவி உடை இருக்கும், நெற்றியில் உபூதி இருக்கும், நெற்றியில் குங்குமப்பூட்டு இருக்கும், ஆடவாரங்கள் இருக்கும். உள்ளே வஞ்சனை இருக்கும், உள்ளே வஞ்சனை இருக்கும், உள்ளே வஞ்சனை இருக்கும். அவன் யமன். அவன் நம்மை காமமே நமக்கு யமனாக மாறுவான். காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும். அடுத்து நமக்கு பகைவனாக இருப்பவன் கோவன். சம்பந்தமே இருக்காது, கோபம் வரும். அந்த பாவி என்ன செய்வான், நம்மை வஞ்சித்து விடுவான். அவன் மறைமுகமாக உட்பகையவன், வெளியில் தெரியாது. காமம் என்ற பாவி ஒவ்வொரு உயிரையும் வஞ்சிக்கக்கூடிய மாபெரும் வல்லமுள்ளவன் அவன், கொடூர பாவி அவன். காம உட்பகைவனும் கோபமும் ஒருவனை நரகத்தை தெளிவிடும். காமம் கெட்ட பேர் உண்டாக்கும், அடாத பாவம் செய்யும், அதுக்கு ஈடே இல்லை. காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும். அந்த கோபத்தையாவது சாந்தப்படுத்திக் கொள்ளலாம். காமம் அது விடாது நம்மை வஞ்சிக்கும் அல்லவா? அது கேட்கிறார் ராமலிங்கசாமி. காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோவோ முழுமூடனும், கனலோவோ முழுமூடனும் அப்படின்னார். ஆக இந்த மூன்று வகை பிரிக்கிறார். இந்த உள்ளே என தெரியாது உள்ளே நம்மை வஞ்சிக்கக்கூடிய காமத்தையும் வெள்ளனி அருள் செய்ய வேண்டும். அடிக்கடி எனக்கு கோபம் வருது. கோபமே அவர் சொன்னார், சினமே நம்மை கொண்டு விடுனார். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கா தன்னையே கொல்லும் சொன்னார். அவ்வளோ பெரிய ஆற்றல் கோபத்துக்கு உண்டு. அதுக்கு ஆளை நம்மை கொண்டு விடும், மற்றவரையும் பலி வாங்கிவிடும். அப்போ கோபமும் நம்ம கோபத்தையும் வெல்ல வேண்டும். அது நமக்கு கமலாக மாறும். தலைவனை கேட்க வேண்டும், அடியேன் பொருளாத காமுகனாக இருக்கிறேன் தாயே, நீங்களாம் காமத்தை வென்று விட்டீர்கள், வெற்றி கண்டு விட்டீர்கள். ஏன்னா நான் வெளியில் பேசுகிறேன் தவிர என்னை உள்ளே வஞ்சிக்கின்றது, உள்ளே இருந்து என்னை வஞ்சிக்கிறது. ஆனால் உட்பகையாக இருக்குது எனக்கு. வெளிப்பகையை வென்று விட்டேன், வெளியே எனக்கு யாரும் பகையில்லை. எல்லாட அன்பு காட்டி நான் பகையை நட்பாக்கி கொண்டேன். ஆனால் என்னுள்ளே இருந்து என்னை வாட்டுகிறதே, என்னுள்ளே இருந்து என்னை கொள்ளுகிறதே, அணுவணுவாக என்னை கொள்ளுகிறதே, என்னை நரகத்தை தள்ளுகிறதே, நான் இருந்து எப்படி விடுபடுவேன் தாயே என்றெல்லாம் ஆசானை கேட்க வேண்டும். அவர்களெல்லாம் காமத்தை வென்றவர்கள். காமத்தை வெல்லாமல் அவர் ஞானியாக முடியாது. அரும்பாடு அருந்தவம் செய்து காமத்தை வென்றவர்கள். தவம் என்பதே காமத்தை வெல்லுவதுதான். தவம் என்பதே கோபத்தை வெல்லுவதுதான். தவம் என்பதே லோபித்தனத்தை வெல்லுவதுதான். தவம் என்பதே போராமை உடைத்தெறிவதுதான். தவம் என்பதே போராசை உடைத்தெறிவதுதான். தவம் என்பதே யோனென்ற குருவமில்லாது வாழ்வதுதான். தவம் என்பதே தன்னார்வத்தோடு இருப்பதுதான். தவம் என்பதே அன்புடன் இருப்பதுதான். தவம் என்பதே இறக்க சிந்தையோடு இருப்பதுதான். தவம் என்பதே மற்ற உயிரிலே மதித்து வாழ்வதுதான். தவம் என்பதே எல்லா உயிரையும் தன்னுக்குள் எண்ணுவதுதான். ஆக தவம் என்பது இது நான், அதுதான் ஆற்றல், மிகப்பெரிய ஆற்றல். அது எதிராற்றல். நான் வெல்ல முடியாத காமத்தை வெல்லுவதுதான் தவம். அதை வெல்லுகின்ற வல்லமை யார் பெறுகிறானோ அவன் உயர்ந்தவன். காம உட்பகைவனும் கோபம் கொடியனும் கனலோவோ முழு மூடனும். அது வெல்லுவதற்கு உபாயம் பசியாற்றுவித்தல். அதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். ஏயாவுக்கு உட்பகைவனாக இருக்கானே காமம், ஒவ்வொரு உயிரையும் வஞ்சிக்கிறான். பிறந்ததே காமத்தில் பிறந்தான். தாய் தந்தையின் காமத்தால் பிறந்ததுதான் அந்த உடம்பு. தாய் தந்தையின் காமமே நமக்கு இருக்கு, தந்தையின் சுக்கிலே நமக்கு உண்டு. ஆகவே காமத்தில் பிறந்த நான் எப்போதும் காம சிந்தையாவை கீழ்த்தரமான புத்தியில் இருக்கிறேன். நான் எப்படி ஐயா நான் இதை உயரப்போகிறேன்? எப்படி என்னுடைய புத்தி போலவும் கீழ்த்தரமாக இருக்கின்றதே. நான் நில உயர்வேனா? நான் நில உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கா தாயே? வாய்ப்பு தரக்கூடாத எனக்கு? நீரெல்லாம் வெற்றி கண்டு விட்டீரே. யான் தடுமாறுகிறேனே பாவி. வெளியில் பேசுகிறேன் காமவில்லை என்று. ஆனால் உள்ளே இருந்து என்னை வஞ்சிக்கிறானே இந்த பாவி. என்னை நரகத்தை தள்ள பார்க்கிறானே, எனக்கு கெட்ட பேர் உண்டாக்க பார்க்கிறானே, சிந்தனை ஒருநிலைப்படாது என்னை தடுக்கிறானே, உன் திருவடி பூசிக்க தடுக்கிறானே இந்த பாவி. இந்த பாவியை இருந்து நான் எப்படியா விடுபடுவேன்?
வெற்றி கண்ட நீரே, வெற்றி தலைவனே அகத்தீசா, வெற்றி தலைவனே திருமூல தேவா, வெற்றி தலைவனே புஜன் மகரிஷையா, வெற்றி கண்ட தலைவனே கலாங்கினாரா, வெற்றி கண்ட தலைவனே கொங்கண மகரிஷையா, வெற்றி கண்ட தலைவனே திருஞான சம்பந்தரையா, வெற்றி கண்ட தலைவனே திருநாவுக்கரசரையா, நீரா வெற்றி கண்டு விட்டீரே. நான் தடுமாறுகிறேன் பாவி, வெல்ல முடியாது தடுமாறுகிறேன். பாவி என்னை வஞ்சிக்கிறான், காமம் என்ற பாவி உட்பகையாக இருந்து என்னை வஞ்சிக்கிறான். அதுக்கு உபாயம் இல்லையோ, உபாயம் எனக்கு தரக்கூடாதோ, அதுக்குரிய உபாயமும் அதுக்குரிய அறிவும் பரிபக்குவம் தந்து என்னை ரட்சிக்கூடாதோ, அது வெல்லுகின்ற வல்லமை எனக்கு தரக்கூடாதோ, வெல்லுகின்ற வயலாக்கம் தரக்கூடாதோ, அதுக்கு வாய்ப்பை தரக்கூடாதோ. அந்த அப்படின்னா நான் பாவம் செய்து விட்டேன். அப்போ பாவியாக இருந்தால் நாமத்தை சொல்லுவேனா? நான் இவ்வளவு பேர் நாமத்தை சொல்லுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அல்லவா? நான் புண்ணியவன் அல்லவா? எப்போதெல்லாம் நாமத்தை சொல்லணும் அப்போது நான் புண்ணியவன் ஆகிவிட்டேன். ஆனால் என்னை புண்ணியவன் ஆனாலும் என்னை உள்ளிருந்து வஞ்சிக்கின்றதை பாவி, உள்ளிக்கின்ற வஞ்சிக்கிறானே இந்த பாவிக்கு, காம உட்பகைவன் உட்பகையாக இருக்கிறானே. வெளிப்பகையை நான் வென்று விட்டேன். வெளிப்பகையை யார் பணம் கொடுத்தாவது காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டுவிடுவேன். என்னால் யாரையும் வஞ்சிக்கப்பட்டாலோ அல்லது என்னால் என் மீது ஒருவன் பகை இருந்தால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவன் பகையின் பாக்கி மாற்றிக்கொள்வேன். அதை என் குணத்தை மாற்றிக்கொள்வேன். வெளியில் பகை இருந்தால் பகைவனிடம் சென்று, ஐயா நான் அறியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடு, கோபத்தில் பேசிவிட்டேன் என்று உன் காலை பிடித்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று காலில் விழுந்து கொண்டால் அவன் பகையை மறந்து விடலாம். நான் அறியாமல் பேசிவிட்டேன், கோபத்தில் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடையா என்று பகைவன் காலில் விழுந்து கேட்டால் மன்னித்து விடுவான். சரி போடா விட்டோம். ஆனால் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், என்னை வஞ்சிக்கிறான் கொடும்பாவி, காமம் என்ற கொடும்பாவி என்னை வஞ்சிக்கிறான். கெஞ்சினேன், தொடர்ந்து கேட்கிறேன், என்னை விட்டு நீங்கிவிடு, என்னை வஞ்சிக்காதே என்று கெஞ்சி கேட்கிறேன். காமுகுனை உள்ளே இருந்து வஞ்சிக்கக்கூடிய அந்த பாவியை